வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்தியன் 2 தொடர்பாக பல்வேறு செய்திகள் இருக்கு. லேட்டஸ்டா பல்வேறு அப்டேட்ஸ் இருக்கு. அதே நேரம் தக் லைஃப் சம்பந்தமா ஒரு பதிவு இருக்கு. ஏன்னா இந்தியன் 2 சம்பந்தமா எஸ்ஜே சூர்யா பிரமாதமான ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. பாபி சிம்ஹா ஒரு பேட்டி, சமுத்திரக்கனி ஒரு பேட்டி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த படம் சம்பந்தமா இருக்கு. பரத்வாஜ் கண்ட சித்தார்த் ஒரு நீண்ட பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்காக தொடர்ந்து வீடியோ வரும். எடுத்த உடனே இந்தியன் 2 பற்றின ஒரு அருமையான தகவல். இந்தியன் 2 உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது. நமக்கு தெரியும், பக்கத்தில் உள்ள ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அந்த அரபு கண்ட்ரிஸ் எல்லாமே, அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் ஃபுல்லாவே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த பக்கம் அமெரிக்கா, அது ஃபுல்லாவே ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து மெக்சிகோலையும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மெக்சிகோவை பொறுத்தவரை இந்த குவாட்லஹாரா இதெல்லாம் நம்ம வந்து நார்கோஸ் மெக்சிகோ மாதிரியான அந்த ட்ரக் பெடலிங் அதை பத்தின படங்கள்ல நம்ம அதை வெப் சீரிஸ்ல பார்த்திருப்போம். நார்கோஸ் மெக்சிகோ. இப்போ என்னடான்னா, சேனாதிபதி is on his way. Indian 2 is gearing up for a grand release in Mexico. Get ready to sense the intensity. Grand premieres on July 11th. Bookings open. Guadalajara date 11th July 2024 Thursday 7:30 PM தமிழ். ஸோ தமிழ் பிரிண்ட் மெக்சிகோவில் இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்தியன் 2 ஃபீவருக்கு நடுவில் ஒரே ஒரு தகவல் தக் லைஃப் சம்பந்தமா. தக் லைஃபை பொறுத்தவரைய தக் லைஃப் ஃபைனல் ஷெட்யூல் பிளானிங் டு ஷூட் இன் ரஷ்யா where beast first scenes were be shot nearest to location of the spot. Thug Life team off to Russia in next month. The complete action avatar cooking by Maniratnam. So the beast முதல் காட்சி எடுத்த அந்த இடத்துல தான் தக் லைஃப் உடைய இறுதி காட்சி எடுக்க போறாங்க. ரஷ்யால கிளைமேக்ஸ் எடுக்க போறாங்க. கிளைமேக்ஸ் வந்து முழுக்க ஆக்ஷன். இது வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் அவதாரமா இருக்கும் அப்படிங்கறதா தகவல். ஸோ அடுத்த மாசம் ரஷ்யால வந்து படப்பிடிப்பு நடக்க போகுது. இந்த படம் அநேகமா இந்த இயர் எண்டு அல்லது அடுத்த வருஷம் பொங்கலுக்கா இருக்கும். இந்த இயர் எண்டே முடிஞ்சிருங்கிறாங்க. ஏன்னா இப்பவே படம் இன்னும் ஒரு ஷெட்யூல்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனு எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள்னு எல்லாம் வரும். ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் இந்த படத்துக்கு. ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம், கமலஹாசன். அன்பிலீவபிள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மணிரத்னம், கமலஹாசன், இளையராஜா காம்பினேஷன்ல நாயகன் பார்த்தோம். இப்ப மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், கமலஹாசன் காம்பினேஷன்ல தக் லைஃப் பார்க்க போறோம். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் எஸ்ஜே சூர்யாவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மனிதன் லைஃப்ல வந்து எவ்வளவு கீழே போனாலும் திருப்பி எந்திரிச்சு வரலாம். ஏன்னா அவர் முதல்ல இயக்குனரா ஒரு கலக்குனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. சின்ன படங்கள்ல எல்லாம் நடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் எஸ்ஜே சூர்யா. அவர் ஆசையில ஒர்க் பண்ணப்ப அஜித்துடைய இன்ட்ரோடக்ஷன் அவருக்கு ஏற்பட்டு அதனால அவருக்கு கிடைத்தது தான் வாலி. அப்புறம் குஷி எல்லாம் கிடைச்சது. அப்புறம் அவரே ஹீரோவா நடிச்சாரு, சொந்த படம் எடுத்தாரு. மிகப்பெரிய தோல்வி, கடன், ஒதுங்கி போனாரு. திருப்பி நடிகர் ஆனாரு. இப்ப அவரை கையிலேயே பிடிக்க முடியல. எனக்கு வந்து கவிஞர் வாலி, அதாவது உலகத்திலேயே திரைப்படங்களுக்கு அதிக பாடல் எழுதியவர் கவிஞர் வாலி. 15,000 பாடலுக்கு மேல எழுதியிருக்காரு. கண்ணதாசன், வைரமுத்துலாம் 5,000 பாட்டு அதுக்கு கீழே தான் எழுதியிருக்காங்க. அதாவது கவிஞர் வாலியுடைய ரெக்கார்டை யாரும் பீட் பண்ண முடியாது. சினிமால அதிக பாட்டு எழுதினவர். அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில சொன்னாரு, நான் வந்து விஸ்வநாதன் அண்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி சோத்துக்கே எனக்கு வக்கில்ல, விஸ்வநாதன் அண்ணனை பார்த்த பின்னாடி எனக்கு சோறு திங்கவே நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. எஸ்ஜே சூர்யா சொல்றாரு, நான் 3 மணி நேரம் தான் தூங்கினேன் நேற்றுக்கு. அதுக்கு முந்தின நாள் 2 மணி நேரம் தான் தூங்கினேன். நான் என் உடம்ப பார்த்துக்கணும், ஆனா இந்த பிஸியா இருக்கிறத நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உலகநாயகனோட நடிச்சது வந்து ரொம்ப அருமையான அனுபவமா இருந்தது. அவரோட ஆறா அவர் வந்து நின்ன உடனே அது ஒரு தனி ஆறாவா இருந்தது. அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதை நான் நடிச்ச படங்கள்ல அது பயன்பட்டது. நடிப்பா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இந்த படத்துல நான் அதிகமான நேரம் வரமாட்டேன். பார்ட் 2ல, பார்ட் 3ல தான் என்னுடைய முழு வீச்சை நீங்க பார்க்க போறீங்க. பார்ட் 2ங்கிறது என்னுடைய கடைசியில கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் தான் வருவேன். ஒரு கேமியோவா தான் இருக்கும். பார்ட் 3ல பயங்கரமா இருக்கும். எனக்கும் அவருக்கும், இந்தியன் தாத்தாக்கும். இந்த படத்துல என்னோட வீடே 8 கோடி ரூபாய் செட்டு, நான் நடிச்ச வீடு. அது மாதிரி ஒரு 10 விஷயம் இருக்கு. அப்ப பாத்துக்கங்க எவ்வளவு பெரிய பட்ஜெட்டா இருக்கும், எவ்வளவு பெரிய படமா இருக்கும். சங்கர் சார் ராட்சசத்தனமா உழைச்சிருக்காரு. இந்த படத்தை எடுக்கணும்னா இதுக்கு அசாதாரணமான உழைப்பு தேவை. அதை சங்கர் சாருடைய டீம் பண்ணியிருக்காங்க. லெஜெண்ட் கமல்ஹாசன் கலக்கி இருக்காரு. இந்தியன் 2, இந்தியன் 3 ரெண்டுமே
பெரிய விருந்தா இருக்கும். நான் 3 படத்துல நடிக்கிறேன். இந்தியன் 2, கேம் சேஞ்சர், இந்தியன் 3, 3 படத்துலயும் நான் இருக்கேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி எஸ்ஜே சூர்யா பேட்டி கொடுத்திருக்காரு. இந்தியன் 2 பொறுத்தவரைய வேர்ல்டு வைடு ஓவர்சீஸ்ல எல்லாமே டிக்கெட் புக்கிங் முன்னாடியே ஓபன் பண்ணிட்டாங்க. அது நல்ல அளவு டிக்கெட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அதர் ஸ்டேட்ல எல்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கேரளால வந்து பாலக்காடு கமல்ஹாசன் வெல்ஃபேர் மூவ்மெண்ட் அதனுடைய ரசிகர் ஷோ, ஃபேன் ஷோ, அந்த டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெருமளவு டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் என்னைக்கு புக்கிங் ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு அநேகமாக சண்டே அல்லது மண்டே டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சிடும். இந்த வீக்கு சீக்கிரமா ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஷோ, டிக்கெட் புக்கிங் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு நடுவுல வந்து பாபி சிம்ஹா அவர் வந்து முதல் முறையா உலக நாயகனா சூதுகவும் படம், அந்த படம் நான் பார்த்துட்டு கமல் சார் கூப்பிட்டப்ப போய் பார்த்தது. அப்ப கமல் சாரை பார்த்த உடனே அவருக்கு ஏற்பட்ட படபடப்பு, அவர் கூப்பிட்டு பாராட்டினது. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து உலகநாயகனோட அவர் நடிச்ச காட்சி, அதுல கமல் சாரை இந்தியன் தாத்தாவை பார்த்தது. இந்தியன் 2 முடிகிறப்ப நீங்க பாருங்க, இந்தியன் 3 உடனே போடுங்கன்னு கேட்பீங்க. அந்த மாதிரியா கமல் இவர் சங்கர் சார் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட லொகேஷன்லாம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தோடைய டெக்னாலஜி, படத்தோட லொகேஷன், படத்துல நடித்தவங்களோட நடிப்பு, படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே உங்களுக்கு விறுவிறுப்பா இருக்கும். நீங்க பாருங்க, இந்தியன் 2 முடிகிறப்ப எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. இந்தியன் 3 உடனே பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. நமக்கு என்னன்னா, நம்ம லேட்டா பாக்குறோம். நமக்கு காலை ஷோ 9 மணிக்கு சொல்றாங்களா, எப்ப சொல்றாங்கன்னு தெரியல. பாலக்காட்டுல எல்லாம் காலையில 7 மணிக்கு ரசிகர் ஷோ, பெங்களூர்ல எல்லாம் 4:30 மணி 5 மணின்னு ஷோ கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த பிரச்சனை. அதுவும் இந்த ஒரு படத்துல லாரியில இருந்து ஒருத்தர் கீழே விழுந்து செத்ததுனால யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த சம்பவம் நடக்கலைன்னா முன்னாடிலாம் நம்ம 4 மணி ஷோலாம் எவ்வளவு படத்துக்கு போயிருக்கோம், அந்த மாதிரி இருந்திருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமுத்திரக்கனி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சமுத்திரக்கனி என்ன சொல்றாருன்னா, இந்தியன் முதல் பாகம் எடுத்தப்ப அந்த R2 ஆபீஸ்ல கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு நடிகரா, அந்த கூட்டத்துல கிரௌடுல. அப்ப அவர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவ்வளவு 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கதை எழுதுறப்ப உங்க பேரை தான் எழுதுனேன்னு சங்கர் சார் சொன்னாராம். அந்த அளவு நான் வளர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. கமல் சார் மிகப்பெரிய லெஜெண்டு, சங்கர் சார் மிகப்பெரிய லெஜெண்ட், அவங்களோட நடிச்சதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். நான் சித்தார்த்துக்கு அப்பாவா நடிக்கிறேன், நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியா நடிக்கிறேன், ஒரு அரசு அதிகாரியா. அதுக்குள்ள இன்னும் சில விஷயங்கள், நீங்க எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத டெப்த் எல்லாம் இருக்கு. இந்தியன் 2 உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கு, இப்படி ஒரு கதை இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும். இதுல நடிச்சது ரொம்ப பெருமை. அதுவும் கமல் சாரோட நடிச்சது ரொம்ப பெருமை. நான் அவரை வச்சு கள்ளிக்காட்டு இதிகாசம் அவரை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவர்கிட்ட நான் அந்த கதையை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாருன்னா நிச்சயம் அந்த படமா எடுப்பேன். வைரமுத்து எழுதின கள்ளிக்காட்டு இதிகாசம்.